ஜாதி மல்லி நாற்றை இன்றைக்கி மண்ணில் நட்டு வச்சிடலாங்க. நான் எடுத்துக்கிற மண் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வாய்க்காலில் இருக்கிற மண்ணுங்க. இது கொஞ்சம் நைஸாக இருக்கும், சீக்கிரமாக வேர் பிடிச்சிரும். அதனால் நான் இந்த மண் எடுத்துக்கிறேன். மண் கலவின்னு எதுவுமே இல்லைங்க, இந்த நைஸ் மண் மட்டும்தான். இந்த பேக்கெட்டில் இருக்கிற மண் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நைஸாக தான் இருந்தது. எந்த செடி நம்ம வாங்கிட்டு வந்தாலும் உடனே மண்ணில் நட்டு வச்சிடக்கூடாதுங்க. ஒரு 2 நாள் நம்மளோட இடத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மண்ணில் நட்டு வைக்கணும். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த 2 ஜாதி மல்லி நாற்றும் டேரெக்டாக மண்ணில் வந்தோன்னு நட்டு வச்சிட்டேங்க. அதனாலேயே என்னமோ எனக்கு சீக்கிரமாக இருந்துருச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் செடியிலேருந்தே ரொம்ப கவனமாக 2 நாள் வீட்டில் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நட்டு வைக்கிறேன். அதனாலே செடி நல்லா வளருது. அதே மாதிரி தான் இதுக்கும் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எந்த செடியாக இருந்தாலும் மலையத்தில் வச்சிங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வேர் பிடிச்சி சீக்கிரமாக தழைஞ்சிரும். செடியோட தண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சன்னமாக இருக்குது, பெருசாக வரைக்கும் இப்படி தான் இருக்குங்க. அதனால் பக்கத்துலேயே சப்போர்ட்டுக்கு ஒரு குச்சி வச்சு நல்லா கட்டி விட்டுலாம். ஆட்டுக்குட்டியெல்லாம் நம்ம செடியை கடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சமாக சாணி எடுத்து தண்ணியில் கரைச்சி அதை லைட்டாக செடி மேலே தெளித்து விட்டுருணுங்க. அந்த தண்ணியவே செடிக்கும் ஊற்றி விட்டுறலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டுக்குட்டியில் நம்ம செடி வந்து கடிக்காதுங்க. 1 மாதம் கழிச்சு இந்த செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.